பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்ட்டுன்னா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றேன். இன்னொன்று அது வந்துட்டு நான் லிங்க்கில் அனுப்புகிறேன். அந்த பேரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது கூகுளில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். விட்டுருங்க. சரி, இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இது வேற இதுதாங்க வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கான் ஆகுலான்ட்டு. அதுக்கப்புறமா கஸ்டமர் நேம்ஸ் நம்ம இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு ஓகே தான், நம்மளுக்கு கைவசமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போ ஓடும் போது இந்த ஹேண்டை நம்ம இப்போ எடுத்துக்கலாம், ஹேண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆளை உட்கார்றது, ஓடுற மாதிரி இது போதும் நம்மளுக்கு. பாடி ஓகே. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இங்கிலீஷ் போட்டுக்கலாம், ஸ்பானிஷ் போட்டுக்கலாம், இங்கிலீஷ் போட்டுக்கலாமா? இங்கிலீஷ் போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்மளோட கிராண்ட்பாவும் வித்தியாசமாக பேசுவாங்க, அதை பார்ப்போம். வித்தியாசமாக பேசுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே கொடுக்கலாம். அப்பாடி உள்ளே போயிட்டோம். நார்மலுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இப்போ எடுத்துட்டு ஆர்னலுக்கு போனால் நம்ம டே 1லேயே வந்துட்டு செத்துருவோம். நம்ம ஃபேமிலியாக வந்துட்டு நம்ம இங்கே போக போகிறோம். இப்போ ப்ளே கொடுத்துடலாம். கொடுத்து நார்மல் போயிடலாமா? ஈஸியாக போதும்பா. விடுங்க, நார்மலாக போட்டுப்போம். நார்மலி இப்படி இருக்குன்னா ஈஸி எப்படி இருக்கும்? நார்மல்லு ஆர்என் பிசி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே நம்ம அனுப்பிடலாம். அப்பாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. அப்படி உள்ளே வந்தாச்சு. கிராண்டியோட வீடு இப்படி இருக்கு. ஓகே, அங்கிட்டு கிராப்பா அங்கிட்டு கிராண்டின்னு போகிறாங்க. ஐயோ, சத்தத்தார போட்டாச்சு. பையன் வந்துட்டு ஓடி வராப்புல என்னாச்சுன்னு தெரியல. ஓடிட்டாலே பின்னாடி இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட பசங்களுக்கு சிக்கன் ஆகுங்கடா, வாங்கடா. ஐயோ, தீவிரமாக ஓடி வராங்க. பசங்க போட்டுட்டாங்களா ட்ராப் வச்சு ஓடு. இப்போ நம்ம வந்துட்டு கிராப்பாவை பண்ண போகிறோம். இருங்கடா, இன்னைக்கு நான் அடிக்க போகிற அடியில் உங்களோட கொப்படா டீச்சட்டா உங்களை இன்னைக்கு உங்களோட பாட்டில் ஞாபகம் வந்துச்சாடா. ஐயோ, பாட்டியோட ஞாபகம் வரல, உன் ஞாபகம் தான் வருப்பா. சரி, எப்படியோ வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டோம். ஓ, கிராப்பா போட்டுட்டோமா? இல்லை, கிராப்பா போட்டுட்டோம். சரி, உள்ளே போவோம். எங்கே போனோம்? ஓ, கிராண்டி இன்னும் கவுந்து தான் கிடைக்குதா? அதோட ஆத்மா எல்லாத்தையும் வந்து சாந்தியாக இருக்கும். நாங்கள் உள்ளே போகலாம். சரி, வாங்க உள்ளே போகலாம். அதுக்கு சரி
உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பையன் அதிரி அடிச்சுட்டு வரான். ஒருவேளை கிராமவாவும் கிராணியும் வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. எதுவும் நம்ம ட்ராப்பை கையோட எடுத்துக்கலான்னு இருக்கேன். ட்ராப்பை வந்துட்டு கையோட எடுத்துக்கலாம். ஓ மை காட், ஆமாம்ல, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ட்ராப்பை நம்மளால எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறது? எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிரும் வீட்டை விட்டு. ஆஹா, ஹெலிகாப்டர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெலிகாப்டர் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணா. ஹெலிகாப்டரா? அது என்னது, காரா ஹெலிகாப்டரா? ஆமாம், ஹெலிகாப்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தப்பிக்க முடியுதான்னு பார்ப்போம். அங்கே இதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு பார்ப்போம். கிராம்பா எப்படியோ வந்துட்டு எந்திரிச்சிட்டாரு போல் இருக்கு. ஐயோ, கிராம்பா வந்து போயிட்டான். ஆனால் கிராணி இருக்க. கிராணி இன்னும் நம்மளுக்கு. ஓ, இது நார்மலுங்க. அவன் துரத்தாங்க நம்மளை. இப்போ நாம் வந்துட்டு கிராம்பாவை மாறிட்டோம். அதனால் நம்மளை வந்துட்டு கோஸ்ட் ஆகிட்டோம். அதனால் நம்மளை துரத்தாது. வாங்க உள்ளே போகலாம். ஆஹா, ஹெலிகாப்டரோட கீங்க. வாடு, ஹெலிகாப்டரோட கீ கிடச்சிருச்சு எப்படியோ. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெரிஞ்சுது. இதுதான் வந்துட்டு கிராணியோட தம்பின்னு நினைக்கிறேன். சாரிங்க, சென்ட்ரியாவோட பையன் எவனோ ஒருத்தன். ஆனால் பார்க்க வந்து சிக்கன் தந்தூரியை சாப்பிட்ற மாதிரி இருக்கான். பையன் வந்துட்டு பார்த்துட்டு இது சிவந்தியோட பையனா? இல்லை விதமான தந்துவா? பலிட்டா அண்ணே, தள்ளி போகிறேன். இல்லாட்டி குட்டை போட்டுருவேடே. குட்டை போட்டுருவேனா? எங்கடா போடுறா, வாடா. ஐயோ, மைக்க போட்டிருக்கு. இதுலயே டே 2 வந்துட்டு முடிஞ்சிடும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி கிராம்பா துரத்துறாங்களோ சரி, இவன் குசுவை போட்டு நம்மளை வந்துட்டு துரத்திடுவான் இந்த வீட்டை விட்டு. இல்லை, சாங்க வச்சு மேலே கடவுளை அனுப்பிடுவான். ஐயோ, கிராம்பா கிராணி எங்கப்பா போட? ஏப்பா எங்கப்பா போட? உனக்கு நான் வந்துட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துருக்கேம்மா. மல்லிப்பூ வச்சு வாருது. ஆனால் வந்து நான் வந்து இங்கே எதுக்கு? நீ எங்கே போன வந்த? எங்கே போன வந்த? எங்கே போன வந்த? கிராம்பா என்ன பண்ணப்பா? கிராம்பா நீ பாடிட்டு இருந்த. இப்போ நீயே வந்துட்டு செத்துட்டா பார்த்தியா? இப்போ கிராணி உன்னை தேடி வருமானு தெரியல எனக்கு. ஆஹா, செம்மையாக இருக்கேன். வாவ். கிராம்பா ஆனால் சட்டை மட்டும் நாற்ற வலிக்குது. அதை வந்து நீ க்ளீன் பண்ணிக்கோ. என்னடா பட்டச்சுலாம் நாருது. சரி, பாத்ரூம் போய் கக்கா கழுவ மாட்டியா? குண்டியா கழுவ மாட்டியாடா? என்னடா நறுக்குனுது? தலைவனுக்கு புதுகு உடச்சிருச்சு. ஓ, புதுகு உடஞ்சிச்சாடா? அதான் தடுக்குனுது. ஆஹா, ஆத்மி சாந்தி அடிக்கணும். ஆஹா, டேய் நீலாம் வந்துட்டு தலைவனுக்கு போக மாட்டேடா. மாட்டு சாணிக்கு தானே போவேன். மாட்டு சாணி எடுத்து வீட்டில் எரியெல்லாம் போய் இருக்குடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெலிகாப்டரோட கீ வந்துட்டு எடுத்துட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கல. எங்கே போச்சுன்னு தெரியலையே. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஆஹா, சிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து கோஸ்டாக இருக்கிறனால வந்துட்டு வந்த இடத்தையும் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பேசாமல் நம்ம வந்துட்டு போட் எடுக்கலாமான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஹெலிகாப்டர் வந்து நிறைய திங்ஸ் எடுக்கணும். கீழேருந்து அந்த கீ, அதுக்கப்புறம் ஸ்பேனரு, அது இதுன்னு எடுக்கணும். நிறைய எடுக்கணும் அதுக்கு. சரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியம்.